நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு வந்த சோதனை, துண்டிக்கப்பட்ட மின்சாரம், தள்ளாடிய பலர். ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ச்சுனாவுக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால். வடக்கில் சில அதிகாரிகளின் பொறுப்பின்மை, மோசமாக சாடிய ஆளுநர். நாமலின் கூட்டத்தில் போதையில் மிதந்த ஆதரவாளர்கள். உயிர்த்தனார் தாக்குதல் பாணியில் திருமலையில் நடந்த சதி, முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. முல்லைத்தீவில் இடம்பெற்ற மாபெரும் நடைபவனி. அவதானமாக இருங்கள், வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நேற்றைய தினம் நுகேகொடையில் இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சிகளின் அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி அனைவர் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் குறித்த பேரணியின் போது நாமல் ராஜபக்ச உரையாற்றி முடிக்கும் சந்தர்ப்பத்தில் திடீரென அப்பகுதியில் மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது இது அரசாங்கத்தின் சதி என பேரணியில் கலந்து கொண்டிருந்த நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. நுகைகுடையில் முன்னெடுக்கப்பட்டிருந்த பேரணியானது அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட போவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான 21 விடயங்களை முன்வைக்க இப்பேரணி நடக்கவிருப்பதாகவும் முன்னர் கூறப்பட்டது. ஆனால் உண்மையில் நேற்று இடம்பெற்ற இந்த பேரணி அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டது என்பதையும் தாண்டி நாமல் ராஜபக்சவின் பரப்புரை கூட்டமாக இடம்பெற்றிருந்தது என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் பேரணிக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் தானாக வந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் கலந்து கொண்டிருந்தவர்களின் நடத்தை அதனை மறுக்கும் வகையில் இருந்தது என்றும் கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். சாரங்கன் தனது முகப்புத்தகத்தில் இட்டுள்ள பதிவொன்றில் இந்த சவாலை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறும் தெரிவித்தே அவர் இந்த பதிவை இட்டுள்ளார். இதன்படி குறித்த பதிவில் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு 30 மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கின்றேன். நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா? உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொது வழியில் பகிரங்கமாக சொல்லுங்கள். நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்துக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டுகின்றேன். உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொது வழியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண நிர்வாகத்தில் உள்ள ஒரு சில செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு விருப்பமின்றி வெறும் சலுகைகளை அனுபவித்தல் மட்டுமே குறியாக உள்ளனர். அவர்களை நினைத்து நான் வெட்கப்படுகின்றேன் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி புதுமுறிப்பு கிராமத்தில் மக்கள் நலன்சார் பணிகளை ஆற்றி வரும் பத்மலோக மனிதவள சிறப்பாற்றல் நிறுவனத்தின் 10வது ஆண்டு நுழைவு விழா மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நேற்று புதுமுறிப்பு விக்னேஸ்வரா கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் நிர்வாக சேவையில் ஆளுநராக பதவியேற்ற பின்னரே மாகாண நிர்வாகத்தினுள் நுழைந்தேன். மாகாண நிர்வாகம் இவ்வளவு பின்னடைவை சந்திக்க காரணம் பொறுப்பில் உள்ள சில அதிகாரிகளே. இவர்கள் பதவிகளையும் கதிரைகளையும் பிடித்து வைத்துக் கொண்டு மக்கள் சேவையாற்றாது காலத்தை ஓட்டுகின்றனர். மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகளை எவ்வித தயக்கமின்றி பெற்றுக்கொள்ளும் இவர்கள் அந்த மக்களுக்கு சேவையாற்ற மட்டும் விரும்புவதில்லை. இத்தகைய சுமைகளையும் சுமந்து கொண்டே நாம் பயணிக்க வேண்டியுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல கிராமங்கள் அபிவிருத்தியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார் சுனாக்க தலைமையிலான அரசாங்கம் பின்தங்கிய கிராமம் என்று எதுவும் இருக்கக்கூடாது என்ற உறுதியான நோக்கோடு செயல்பட்டு வருகின்றது. எமது மாகாணத்துக்கு முன் எப்பொழுதும் இல்லாதவாறு அபிவிருத்தி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஆனால் இந்த நன்மைகள் மக்களை சென்றடைவதற்கு எமது அதிகாரிகளே முட்டுக்கட்டையாக இருப்பது வேதனை அளிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்த மாபெரும் பேரணி நுகைகொட ஆனந்த சமரக்கோன் திறந்த வெளி அரங்கில் நடைபெற்றது. பெருமளவான மக்களின் பங்கு பெற்றுதலுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்தனர்.
இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அவர் கலந்து கொள்ளவில்லை. இதன்போது நாமலின் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆதரவாளர்கள் அளவுக்கு மீறிய போதையில் இருக்கும் காணொலி ஒன்றும் அண்மையில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம். இதில் மக்கள் எவரையும் நாங்கள் பணம் கொடுத்து வரவழைக்கவில்லை. அவர்களாகவே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மக்களே அரசாங்கத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகின்றார்கள் என்று பொதுஜன பெரமுன தரப்பிலிருந்து முன்னர் கூறப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தில் வந்தவர்கள் பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள். அவர்கள் பணம் கொடுத்து கூப்பிட்டிருக்கின்றார்கள் என பலரும் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்து வந்திருந்தார்கள். இதனை அரசாங்கமும் அவ்வப்போது கூறியிருந்தது. பணத்துக்காக வந்த கூட்டம் என்கின்ற பொருளாடலை அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். அது மட்டுமின்றி நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் கூட இது அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டம் அல்ல என்கின்ற விடயத்தை இந்த கூட்டத்தின் போது தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமன்றி இது நாமல் ராஜபக்ச அவர்களின் பரப்புரை கூட்டமாகவே முன்னெடுக்கப்படுகின்றது என்ற விமர்சனமும் அவ்வப்போது முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. உயிர்த்தனர் தாக்குதலை எவ்வாறு திட்டமிட்டு செய்தார்களோ அவ்வாறு மாற்றுக் கட்சிகள் திட்டமிட்டு திருமலையில் புத்தர் சிலை விவகாரத்தை மேற்கொண்டுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் ஜோன்சன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இனத்துவேசத்தை தூண்டுகின்றனர். அதுதான் உண்மை. இது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அரச காணியை புத்த மகாசபைக்கு கொடுத்தனர். அன்று தொடக்கம் புத்தர் சிலை இருந்தது, இன்று நேற்று அல்ல. அப்போது திருகோணமலை நகரசபை ஆட்சி செய்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றும் அன்றும் தமிழரசு கட்சி தான் ஆட்சி செய்கின்றது. அன்று மஹிந்த ராஜபக்ச அரச காணியை வழங்கிய புத்தர் சிலை வைக்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்போது நகராட்சி சபையை ஆட்சி செய்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்தார் இல்லை. அதாவது திட்டமிட்டு எப்படி உயிர்த்தனர் தாக்குதல் செய்தார்களே அவ்வாறு திட்டமிட்டே நாங்கள் கொண்டு போய் இரவோடு இரவாக புத்தர் சிலையை வைப்போம், பின்னர் அதை எடுத்துக்கொண்டு வாங்க, அதனை தமிழர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் என ஒரு இனத்துவேசத்தை ஏற்படுத்த மாற்றுக் கட்சிகள் போட்ட திட்டம்தான் இது என்பது அடிப்படையான உண்மை. தேசிய மக்கள் சக்தி இதை உணர்ந்து ஒரு மாற்றத்தை எடுத்து அதை திரும்பவும் அங்கு வைத்தோம். எனவே இதை நன்றாக சிந்திக்கவும் இனவாதம் இல்லாத ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி. 76 வருடங்களாக பண்டாரநாயக்க டட்லி சேனநாயக்க இனத்துவேசத்தை பேசி வந்த இவர்கள் மாறி மாறி இந்த இனத்துவேசத்தை செய்தனர். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக பயணத்தை மேற்கொள்வோம் என அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவு கடற்கரையில் சர்வதேச கடற்தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சர்வதேச மீன்பிடியை ஒழித்து எமது உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று இடம்பெற்றுள்ளது. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்கரையோர இளைஞர்கள் இணைந்து நேற்றைய தினம் காலை நடைபெற்ற இந்த நடைபவனியில் கடல்சார் வளங்களை பாதுகாக்கவும் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. சட்டவிரோத கடற்தொழிலை இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நடைபவனியில் பங்கேற்ற இளைஞர்கள் முல்லைத்தீவின் இளம் கடற்தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலம் வேண்டும், முல்லைத்தீவு கடற்கரையை காக்க சட்டவிரோத மீன்பிடியை நிறுத்தவும், கடலை பாதுகாப்போம், சட்டவிரோதத்தை தடுப்போம், எங்கள் பாரம்பரிய கடலில் உங்கள் சட்டவிரோத படகுகள் வேண்டாம் போன்ற பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறு நடைபவனியில் கலந்து கொண்டிருந்தனர். நடைபவனியின் நிறைவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் தயாரிக்கப்பட்ட மகஜர் ஊடகங்களுக்கு வாசித்து விளக்கப்பட்டதுடன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபருக்கான மகஜரனை மாவட்ட செயலக பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கி வைத்தனர். குறித்த நடைபவனியின் சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் இணை இணைப்பாளர்களான மதுசனா, சயந்தன் மற்றும் உத்தியோகத்தர்கள், தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் பிரதாஸ், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இன்று முதல் 23, 24, 25ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகும். அதேவேளை காற்றின் வேகம் உயர்வாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திலீபன் கூறுகையில், தற்போது வளிமண்டல திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த காற்றழுத்த தாளமுக்கம் தொடர்ந்து 23, 24, 25ஆம் தேதிகளில் வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த காலப்பகுதியில் காற்று சுழற்சியாக மாற்றமடையும் என்றும் கூறப்படுகின்றது.
அந்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் அவ்வேளையில் காற்றின் வேகம் உயர்வாக காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இக்காலப்பகுதியில் அனர்த்தங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகரித்தால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற கடற்தொழிலாளர்கள் அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். காற்றழுத்த தாளமுக்கம் மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற பாதிப்புகள் குறித்து மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் தொடர்பு கொள்ளவும். தொலைபேசி இலக்கங்கள் வருமாறு 023 211 மற்றும் 023 22 50133 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் அனர்த்த முகாமைத்துவ மாவட்ட உதவி பணிப்பாளர் தொலைபேசி இலக்கம் 077 23 20 529 என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அனர்த்தம் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.